ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு சில சாம்பிள் சம்ஸ் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சுந்தர் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ₹5 lakhs அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு டெபிட்டில் கேஷ் வந்துடும். ஸோ கம்பெனி வந்து கேஷ் எப்போவுமே ரிசீவ் பண்ணும்போது கேஷ் வந்து டெபிட்டில் வந்துடும். ஸோ இப்போ சுந்தருங்கிற பர்சன் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கம்பெனி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி கன்சிடர் ஆகும். ஸோ கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறதுனால டெபிட்டில் வந்து கேஷ் வந்துடும். தென் வந்து கிரெடிட்டில் வந்து கேபிட்டல் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த மணி வந்து ரிசீவ் ஆகிறது என்ன சோர்ஸில் வருதுன்னா, ப்ரொப்ரைட்டரி இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஓனர். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு நேம் வந்து கேபிட்டல். ஸோ டெபிட்டில் வந்து கேஷ் வந்துடும், கிரெடிட்டில் வந்து கேபிட்டல் வந்துடும். தென் செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா, கேஷ் டெபாசிட்டட் இன் ஐசிஐசிஐ பேங்க் ₹3 lakhs. எப்போவுமே வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்கனாலே அவங்க வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க கம்பெனி நேமில். ஸோ அதில் வந்து அந்த 5 lakhs கேஷ்லேருந்து டெபாசிட் பண்ணிடுறாங்க 3 lakhs பேங்க்கில். ஸோ அப்போ வந்து கேஷ் வந்து கிரெடிட்டில் வந்துடும், டெபிட்டில் வந்து பேங்க் நேம் வந்துடும். டெபிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க், கிரெடிட்டில் வந்து கேஷ். ஸோ கேஷ் வந்து கம்பெனிக்கு உள்ளே வந்துச்சுன்னா கேஷ் வந்து டெபிட் சைடு வரும். அதே கேஷ் வெளியே போச்சுன்னா கேஷ் வந்து கிரெடிட் சைடு போகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். செக்யூரிட்டி டெபாசிட் பெய்டு ₹50,000 பை கேஷ். ஃபார் ஜஸ்ட் அன் அசம்ஷன், இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு ரெண்ட்டுக்காக நம்ம பே பண்ணுறோம். இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும். ஸோ ஒரு இடத்துக்கு நம்ம ரெண்ட்டுக்கு போகிறோம். இனிஷியலாக வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த அட்வான்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஸோ நம்ம அந்த ஹவுஸ் ஓனருக்கு 50,000 வந்து நம்ம பே பண்ணுறோம் இப்போ. ஸோ சேம் சினாரியோ, கேஷ் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகுது. ஸோ டெபிட் கிரெடிட்டில் கேஷ் வந்து கிரெடிட் சைடு வரும். டெபிட் சைடு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ₹50,000 பை செக். தட் மீன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃபர்னிச்சர், பட் கேஷாக பே பண்ணாமல் செக் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்மளுடைய கேஷ் வந்து அக்கௌண்ட்லேருந்து போகும். ஸோ அப்போ டெபிட் கிரெடிட்டில் கிரெடிட் சைடு வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து தான் கேஷ் வெளியே போகிறதுனால. ஸோ கிரெடிட் சைடு ஐசிஐசிஐ பேங்க்ட்டு வந்துடும், டெபிட் சைடு ஃபர்னிச்சர் அப்படின்னு வந்துடும். சில பேருக்கு ஒரு டவுட் வரும், ஃபர்னிச்சர்னு யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைனா பர்ச்சேஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வரும். பர்ச்சேஸுங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதே ப்ராடக்டை செல்லிங் பர்பஸ்க்கு வாங்கினா மட்டும்தான் பர்ச்சேஸ்னு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்னிச்சர் வந்து 50,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இமீடியட்டாக நான் அதை வந்து ஒரு 53,000க்கோ இல்லை ஒரு 55,000க்கோ நான் சேல் பண்ணிவிடுவேன் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஆர்எல்ஸ் நம்ம டைரெக்டாகவே இங்கே வந்து ஃபர்னிச்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம். பர்ச்சேஸ் பைக் ₹95,000 ஆன் கிரெடிட் ஃப்ரம் கேஎம் மோட்டார்ஸ். தட் மீன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் பைக்கு ஆன் கிரெடிட் அப்படின்னா லோனுக்கு வாங்குகிறோம். நம்ம இன்னும் கேஷ் கொடுக்கல, மந்த்லி பேசிஸில் இஎம்ஐ மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பைக் மட்டும் வாங்குகிறோம். ஸோ அப்போ இங்கே எப்படி டெபிட்டில் ஃபர்னிச்சர் வந்துச்சோ அதேமாரி இந்த இடத்துல டெபிட்டில் வந்து பைக் வந்துடும். கிரெடிட்டில் கேஷோ பேங்க்கோ நம்மளால் இப்போ போட முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் கேஷே கொடுக்கல. ஸோ அப்படிங்கும்போது யார்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோமோ அவங்களோட நேம் வந்து அங்கே வந்துடும். ஸோ பைக் அக்கௌண்ட் டெபிட் டு கேஎம் மோட்டார்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம். பெய்டு டெலிஃபோன் பில் ₹1,200 பை கேஷ். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ்ங்கிற அந்த டேர்ம் வந்து எப்போவுமே வந்து டெபிட் சைடு தான் வரும். ஸோ டெலிஃபோன் பில்ங்கிற அந்த வேர்டு வந்து டெபிட் சைடு தான் வரும்.
டெலிஃபோன் பில் வந்து டெபிட்டில் வரும், கேஷ் வந்து கிரெடிட்டில் வரும். சேம் சினாரியோ தான் 7th சம்மும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ டெபிட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், தென் கேஷ். நெக்ஸ்ட்டு 8th சம். ஆடிட் இன்கம் ரிசீவ்டு ₹75,000 பை கேஷ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தர் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ₹5 lakhs அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த கம்பெனி வந்து மேபி ஒரு ஆடிட்டிங் ஃபார்மாக இருக்கும். ஸோ ஆடிட்டிங் ஃபார்ம்னா என்னென்னா, மேபி இந்த சுந்தர் இஸ் அன் ஆடிட்டராக இருப்பார். அப்படிங்கும்போது இவங்களுடைய மேஜர் இன்கம் வந்து ஆடிட்டிங் தான். ஸோ மற்ற கம்பெனிஸ்க்கு இவங்க டாக்ஸேஷன் ரிலேட்டடாகவோ இல்லை அக்கௌண்டிங் ரிலேட்டடாகவோ ஒர்க் பண்ணி கொடுத்து அது மூலமாக வந்து இவங்க கேஷை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கேஷ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ப்ரொப்பரைட்டர் கொடுக்குறாரு. ஸோ தட் இஸ் கால்ட் கேபிட்டல். இந்த 8th சம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி கேஷை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டெபிட்டில் கேஷுங்கிறது ரிமைன்ஸ் சேம், அதே தான் வரும். ஆனால் கிரெடிட்டில் இந்த கேஷ் வந்து என்ன சோர்ஸில் வருதுன்னா இன்கம்மாக வருது. தட் இஸ் கால்ட் ஆடிட் இன்கம். ஸோ ஒரு கம்பெனிக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வேரி ஆகும். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்கம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஆடிட் இன்கம் அக்கௌண்ட் கிரெடிட். இதே தான் 9th சம்மும். ஸோ டெபிட்டில் வந்து பை செக்குங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் வி ஹாவ் டு மென்ஷன் ஐசிஐசிஐ பேங்க் தேர். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஆடிட் இன்கம் credit. Fine. Next 10th sum. Paid conveyance ₹500 by cash. இதுவும் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் கம்பெனிக்கு. மேபி நம்மளோட எம்ப்ளாயி எங்கேயாவது அவுட் சைட் போயிருப்பாங்க, அவங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸோ இல்லை ஃபுட் அலவன்ஸோ நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டெபிட்டில் வந்து கன்வேயன்ஸ், கிரெடிட்டில் வந்து கேஷ். நெக்ஸ்ட் 11th சம். பெய்ட் டு KM Motors ₹10,000 பை செக். நீங்கள் 5th சம் பார்த்தீங்கன்னா நம்ம 95,000க்கு பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஆன் கிரெடிட். அப்போ நம்ம அந்த டைமில் வந்து நம்ம கேஷ் எதுவும் கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு EMI பே பண்ணுறோம். ஸோ 10,000 நம்ம பே பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து வெளியே போகுது. ஸோ அப்போ வந்து டெபிட்டில் வந்து KM Motors யாருக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா KM Motorsக்கு பே பண்ணுறோம். கிரெடிட்டில் கேஷ் போடக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம செக்காக தான் கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கும்போது ஐசிஐசிஐ பேங்க்குன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு 12th சம். இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா இப்போ 12 and 13 சிமிலராக இருக்கும். பார்த்தீங்கன்னா 12th சம் வந்து கேஷ் வித்ட்ரா ₹10,000 ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஃப்ரம் பேங்க். 13th சம் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரா ₹25,000 ஃபார் பர்சனல் யூஸ் ஃப்ரம் பேங்க். இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் இருக்கிற கேஷ் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணோம். ஸோ பேங்க் டு கேஷ் அப்படின்னு வந்துச்சு. அதாவது ஆஃபீஸோடைய கேஷ் பாக்ஸ்லேருந்து நம்ம கேஷ் எடுத்து பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணோம். ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம விட்ரா பண்ணி திருப்பி ஆஃபீஸோடைய கேஷ் பாக்ஸுக்கே மணி வருது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி. ஸோ டெபிட்டில் வந்து கேஷ் வந்துடும், கிரெடிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆஃபீஸ் யூஸுங்கிற டேர்ம் வந்தாலே இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் வரும். இதுவே பர்சனல் யூஸ்க்காக, தட் மீன்ஸ் அந்த சுந்தர் வந்து அவருடைய ஓன் யூஸ்க்காக கம்பெனிலேருந்து கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு drawings. If the proprietor investing the money to the company, that is called capital. If the same proprietor withdrawing the money from the company, so that is called drawings. ஸோ நம்ம வந்து இங்கே டெபிட்டில் வந்து drawings அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். தென் கிரெடிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க்.
சில கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க்கில் வச்சுருப்பாங்க, ஆக்சிஸ் பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக எந்த பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கோடைய நேமை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு லோன் ஃப்ரம் பேங்க் ரிசீவ்டு லோன் rupees 3 lakhs ஃப்ரம் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதோ சம் ரீசனால் லோன் தேவைப்படுது அப்படிங்கும்போது அங்கேயே நம்ம கேட்குறோம். அப்படிங்கும்போது அவங்க அதை சேங்ஷன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடுறதுனால டெபிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்துடும், க்ரெடிட்டில் லோன் வந்துடும். ஃபைன். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு லோன் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு சம்மில் கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், ஸோ டெபிட்டில் கேஷ். 8th சம்லேயும் 9th சம்லேயும் சேம் கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் ஆர் ஐசிஐசிஐ பேங்க் டெபிட் சைடு வந்துடுது. இப்பயும் பார்த்தீங்கன்னா லோன் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ டெபிட்டில் பேங்க், கிரெடிட்டில் லோன். ஸோ சோர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. கேபிட்டலாக ரிசீவ் பண்ணுறோம், ஆடிட் இன்கமாக ரிசீவ் பண்ணுறோம், லோனாக ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சோர்ஸ் வேரி ஆகுதே வழியே டெபிட் சைடு எய்தர் கேஷ் வரும் ஆர் ஐசிஐசிஐ பேங்க் வரும். சேம் சினாரியோ தான் பேமெண்ட்டுக்கும். ஸோ நம்ம யாருக்காவது பே பண்ணும்போது கிரெடிட் சைடு எய்தர் கேஷ் வரும் ஆர் ஐசிஐசிஐ பேங்க் வரும். டெபிட் சைடு இட் வில் பி சேஞ்ச் லைக் ஃபர்னிச்சர் ஆர் எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில், conveyance, whatever it is, it will come in the debit side. Then loan processing charges rupees 5,000 by check. யூஸ்வலாகவே நம்ம வந்து பேங்க்கில் லோன் எடுக்கும்போது டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் அப்படின்னு ஏதாவது நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஏதாவது ஒரு செக் கொடுத்துருப்போம், blank செக். ஸோ அதுலேருந்து அவங்க வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆக மொத்தம் இது நம்ம கையை விட்டு வெளியே கேஷ் தான் போகுது. ஸோ டெபிட்டில் வந்து லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோன். இது வந்து ஒரு ஆட் ஆன். ஸோ லோனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஒரு செப்பரேட் லெட்ஜர். ஸோ நம்ம வந்து இதை தனியாக தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ் டு ஐசிஐசிஐ பேங்க். தென் நெக்ஸ்ட் 16th sum. Loan repayment rupees 25,000 by check. Principal 23,000, then interest 2,000. நம்ம இங்கே 3 lakhs லோன் எடுத்திருந்தோம். அந்த 3 lakhsல 25,000 வந்து இப்போ நம்ம பே பண்ணிடுறோம். பட் அந்த 3 lakhsலேருந்து அவங்க எவ்வளோ மைனஸ் பண்ணுவாங்கன்னா வெறும் 23,000 தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் 2,000 அவங்க எதாக கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம லோன் எடுத்தோம்னா இந்த பேட்டர்னில் தான் நமக்கு நம்மளுடைய பிரின்சிபல் வந்து மைனஸ் ஆகும். எப்போவுமே வந்து அந்த ஹோல் அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன ஐடென்டிஃபை பண்ணோம்னா கேஷ் வந்து வெளியே போகுது. அப்படிங்கும்போது ஸோ இந்த சினாரியோவில் ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட்டில் இந்த சினாரியோவில் 2 டெபிட் வந்துடும், தென் 2 கிரெடிட், ஒரு கிரெடிட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட்டில் ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இங்கே வந்து நம்ம 25,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். டெபிட்டில் இங்கே க்ரியேட் பண்ண அந்த லோனுங்கிற லெட்ஜர் இருக்குது இல்லைங்களா, இதே வேர்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். டெபிட்டில் லோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு 23,000 மென்ஷன் பண்ணிக்கணும். இன்னொரு டெபிட்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். either interest or interest on loan, whatever it is. ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு 2,000 மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 டெபிட் இந்த சினாரியோவில் வரும். தென் நெக்ஸ்ட் சம். பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி rupees 250 பை கேஷ். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக பே பண்ணுறோம். ஸோ டெபிட்டில் வந்து ஸ்டேஷ்னரி,
கிரெடிட்டில் வந்து கேஷ். நெக்ஸ்ட்டு 18 சம் பார்த்தீங்கன்னா பெய்ட் டு கன்சல்டிங் சார்ஜஸ் ₹15,000 பை செக். மேபி சம் கன்சல்டிங் ரிலேட்டட் சஜஷன் வந்து நம்ம அதர் சோர்ஸஸ்லேருந்து வாங்கியிருப்போம். அதுக்காக அந்த பர்சனுக்காக நம்ம பே பண்ணியிருக்கோம். இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் அஸ். ஸோ டெபிட்டில் வந்து கன்சல்டிங் சார்ஜஸ். கிரெடிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க். தென் 19 சம் பார்த்தீங்கன்னா பெய்ட் டு கேஎம் மோட்டார்ஸ் 80,000 பை செக். அதே சீக்வன்ஸ் தான். ஃபஸ்ட்டு 95,000க்கு பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 10,000 பே பண்ணிட்டோம். இப்போது பேலன்ஸ் வந்து ஒரு 85,000 இருக்குது. அந்த 85,000ல் 80,000 நம்ம பே பண்ணிடுறோம். ஸோ கேஷ் வெளியே போகுது. ஸோ டெபிட்டில் வந்து கேஎம் மோட்டார்ஸ். கிரெடிட்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க். தென் லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் கேஎம் மோட்டார்ஸ் ₹5,000 ஃபார் இயர்லி பேமெண்ட். நம்ம இன்னும் 5,000 பேலன்ஸ் இருக்குது கேஎம் மோட்டார்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு. அவங்க வந்து அதை நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க, கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு விர்ச்சுவலாக நடக்கிற கான்செப்ட். கேஷ் வந்து வெளியே போகல, அதேமாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்துலாம் கேஷ் வெளியே போகல, நம்ம கொடுக்க வேண்டிய கேஷ்லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு வரும்போது இந்த சினாரியோவில் கேஷ் பேங்க் ரெண்டுமே டெபிட் கிரெடிட்டில் வராது. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது நமக்கு இன்கமாக இல்லைனா எக்ஸ்பென்சஸான்னு திங்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் சார்ஜஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம அதை டெபிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷ்னரி ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ், ஃபர்தராக பார்த்திங்கன்னா கன்வேயன்ஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் வேர்டு எல்லாமே டெபிட்டில் வரும். இன்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் தான் வரும். ஸோ ஆடிட் இன்கம் பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் சைடு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் நமக்கு ஒரு இன்கம் தான். அப்படிங்கிறதுனால இந்த வேர்டை நம்ம கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட்டில் வந்துடும். டெபிட்டில் என்ன வரும்னா அந்த கம்பெனியோடைய நேம் வந்துடும். ஸோ இதுதான் பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன திங்க் பண்ணணும்னா கம்பெனி வந்து கேஷை ரிசீவ் பண்ணுதா பே பண்ணுதான்னு. கம்பெனி வந்து கேஷை ரிசீவ் பண்ணுச்சுன்னா கேஷ் ஆர் பேங்க் வந்து டெபிட்டில் வந்துடும். அதே கம்பெனி வந்து கேஷை வந்து பே பண்ணுச்சு அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் வந்து கிரெடிட் சைடு வந்துடும். நான் மணி டிரான்சாக்ஷன்ஸும் நடக்கணும் லைக் திஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பைக் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கேஎம் மோட்டார்ஸ்னால் இந்த சினாரியோவில் கேஷோ பேங்க்கோ வெளியவும் போகல உள்ளேயும் வரல. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கணும். ஃபைன். இதுக்கு அடுத்த கிளாஸில் நான் இந்த செஷன் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ்னால் இந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் இஸ் ஒன் ஆஃப் தி லெட்ஜர், கேபிட்டல் இஸ் அன் அனதர் லெட்ஜர், பேங்க் இஸ் அன் லெட்ஜர், செக்யூரிட்டி டெபாசிட் இஸ் ஆல்சோ எ லெட்ஜர். ஸோ இந்த லெட்ஜர் எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த லெட்ஜர் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம வந்து இதே ஜேர்னல் என்ட்ரிஸை எப்படி டேலி ப்ரைமில் போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.